வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்க திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் மக்களே. இது நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரெசிபிங்க. ஸ்ட்ரீட் ஸ்டைல் லெக் பீஸ் 65 பண்ண போகிறேங்க. எனக்கு பர்சனல் ஃபேவரெட்டு, நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லெக் பீஸை மொறுன்னு பண்ணணும், அதே மாதிரி மசாலா எப்படி உள்ளே ஒட்டுறதுக்கு என்ன மெத்தட் பண்ணலாம். லெக் பீஸ் உள்ளே வேகாமல் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் உள்ளே வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி கேஸ்க்கு எப்படி பண்ணலாம், இந்த வீடியோ டிப்ஸாக பார்க்கலாம். வாங்க மக்களே போகலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 லெக் பீஸ் எடுத்துருக்கோங்க. இந்த 25 லெக் பீஸ்க்கான ரெசிபி நான் அதில் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் 5 பீஸ் பண்ணுறதுக்கான ரெசிபி நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெக் பீஸில் மசாலா உள்ளே இறங்குறதுக்காக நல்லா கோடு போட்டு வாங்கிக்கணும். லெக் பீஸை சாஃப்டாக இருக்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அரிசியை ஊற வச்ச கழனி தண்ணியை எடுத்து அதை லெக் பீஸில் ஊற்றி கரெக்டாக ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற விடுவாங்க. ஊற விட்டுட்டு 2-3 தடவை நல்லா கழுவி தான் நம்ம தண்ணியை எடுத்து வச்சுருவோம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா லெக் பீஸ் நல்லா சாஃப்ட் ஆகும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெக் பீஸ் 65க்கான மசாலா ரெடி பண்ணலாம். நம்ம இங்கே 25 பீஸ் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கான வெயிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு லெக் பீஸும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு இஞ்சி, 250 கிராம் அளவுக்கு பூண்டு நைஸாக அரைச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் பொடி நான் ஒரு 50 கிராம் பாக்கெட்டை எடுத்து 40 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறேன். காரத்தன்மை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா போதும். இப்போ கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக மசாலா ஒட்டுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை கை எடுத்து போட்டிருக்கேன். லெக் பீஸ் 65க்கு மொறுக்கு எனக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு தாங்க. அரிசி மாவு ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறேன். வினிகர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கெட்டி விழுகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட பார்த்தீங்கன்னா லெமன், புளிப்பு தன்மைக்காக லெமன் ஊற்றலாம் ஒரு 3 பழம் அளவுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெக் பீஸ் 65 மசாலா நல்லா ஒட்டுறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எக்கு தான். ஸோ இந்த எக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அளவுக்கு எடுத்து உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழுவி வச்சுருக்கக்கூடிய லெக் பீஸை போடணும். கழுவி வச்சிருந்த லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் போடணும். ஃபில்ட்ரு பண்ணாமல் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே கக்க ஆரம்பிச்சு மசாலா ஒட்டாது. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் போட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மட்டும் ஒன்றா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துடலாம். இதில் எப்போவுமே உப்பு காரம் செக் பண்ணணும். உப்பும் காரமும் லைட்டாக சுருக்குன்னு இருந்தால் தான் 65ல் மசாலா ஒட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே ஆயில் லைட்டாக அனல் ஏறினதுக்கப்புறம் தான் போகணும். அதாவது எண்ணெய் சட்டிக்கு மேலே லைட்டாக கை வச்சிங்கன்னா ஒரு ஃபீல் வரும், ஹீட் ஃபீல் ஆகும். அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் எண்ணெயில் 65 போடுங்க. அப்படி இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா மசாலா தனியாக உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டோன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மசாலா அப்படியே லெக் பீஸில் க்ரிப்பாக பிடிச்சிக்குது. இதுக்காக தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இங்கே பாருங்கள் நல்லா 65 வெந்துருச்சு. 65 எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா எலும்பு தனியாக பிரிஞ்சு தெரியும். மசாலாவும் அந்த 65 அந்த கறியும் தனியாக பிரிஞ்சிருக்கும். அந்த பக்கம் வந்துச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா லெக் பீஸை எடுத்துடலாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃப்ளேவருக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா கருவேப்பிலையை சூடான எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அப்படியே தூக்கி 65ல் போட்டோம். என்ன ஆகும் அப்படின்னா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரும் அந்த 65க்குள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 65 பொரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிலே கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணாலும் அதுவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம எதிர்பார்த்த ரோட்டு கடை லெக் பீஸ் 65 ரெடி.